அந்த கூட்டம் நாளைக்கு பிரச்சனையாகும், நாளைக்கு கேஷுவாலிட்டி ஆகும், விபத்தாகக்கூடியதா இருக்கும் அப்படின்னு கணிக்க வேண்டியதே உங்க அரசாங்கம் தானே. நீங்க விபத்து நடக்கும், இது வந்து ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம்னா நீங்க தானே சொல்லணும். 7 மணி நேரம் தாமதமா வந்தா எந்த கூட்டமும் பெருக தான் செய்யும். அதுவும் மாலை நேரம். இது சரியில்லை சார், நீங்க நிறுத்துங்கன்னு நீங்க தானே சொல்லணும் அரசாங்கம். அதுவே அரசியலாக்கப்படும். இவர் பேச அனுமதிக்கல, ஜனநாயகப்படி எங்களுடைய உரிமை பறிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அதனால கூட பந்தோபஸ்து என்ன போடணுமோ அதை தான் போட்டு சரி பண்ணணும். மாநில அரசாங்கத்துக்கு தான் கடமை அதிகம், குறிப்பா லா அண்ட் ஆர்டர் உங்க கண்ட்ரோல். கடமையை செய்தது. இன்னொன்னு சொல்றோம் பாருங்க, 8:30 மணிக்கு தலைவர் கேள்விப்படுறார், உடனடியா தலைமை செயலகம் போறார். இறந்தவங்களுக்கு நிதி அரசு இது வந்து 10 லட்சம் அனௌன்ஸ் பண்றார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எல்லா அமைச்சர் பெருமக்களையும் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவரையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார், எல்லாம் அங்கே போங்க. மற்ற மாவட்டங்களில் இருக்கிற மருத்துவமனையில் இருக்கிற டாக்டர்ஸ் அங்கே வர வைக்கிறார். இவ்வளவும் பண்ணிட்டு ஒரு நம்பர் கமிஷன், இது என்ன, இதுக்கான காரணம் என்னன்னு ஆய்வு செய்யறதுக்கு ஒரு நம்பர் அப்பே எழுதுறார். நேராக வீட்டுக்கு கூட செல்லாமல் நேராக விமான நிலையம் போகிறார். 12:30 மணிக்கு விமானத்தில் மூலம் போயிட்டு அங்கே போயிட்டு நேரடியாக ஹாஸ்பிட்டலில் இருந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்குறார். அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறார், இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறார். காலையில் 9 மணிக்கு திரும்பி வர்றார். ரியாக்ஷன் கேட்கலையா? ஒரே ஒரு இது கேளுங்க, நாங்கள் ரியாக்ஷன் கேட்கல. ஒரே ஒரு நிமிடம் கூட அவர் தூங்கலை. இல்ல சார், நீங்க அதை நடக்க விடாமல் தடுத்திருக்கணும்ல, அதுதானே பாதுகாப்பு கொடுக்கறது. நடந்ததுக்கு அப்புறம் நீங்க பண்ண ரியாக்ஷன் எல்லாம் எவ்வளோ ஸ்டாம்பீடு, நூற்றுக்கணக்கானவங்க கும்பமேளாவில் செத்தாங்க. அதை பற்றி யாராவது கேட்குறாங்களா? கும்பமேளாவில் நூற்றுக்கணக்கானவங்க செத்தாங்க, பல இன்சிடென்ட் நடந்தது. இது போல் கேட்குறாங்களா? அது இப்போ கூட நெருக்கடியில் பல இடங்களில் நடந்தது, அதெல்லாம் கேட்குறாங்களா? அதனால் இது அளவுக்கு இது எங்களை பொறுத்தவரை இது எதனால் ஏற்பட்டதுன்றது அப்பயே எங்கள் தலைவர்கள் சொல்லிட்டாங்க. சரி, ஃபர்தரா நான் ஒன்றும் சொல்லி, நான் ஒரு மாவட்ட செயலாளர், தலைவர்கள் சொல்லிட்டாங்க. அப்போ கூட இதில் எவ்வளோ பொறுமையாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குதுன்னு உங்களுக்கு